ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.1ல் 4வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறார். அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கு ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும். முதல் தாளில் அவள் 25 வினாக்களுக்கு தவறான பதில் அளிக்கிறார். மேலும் தாள் 2இல் 13 வினாக்களுக்கு தவறாக பதில் அளிக்கிறார். அவருக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என கண்டறிய. கொஷினில் இருக்கிறது ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு தவறான பதிலுக்கு ஒரு மதிப்பெண் குறைக்கிறாங்களா, இது எடுத்து எழுதுங்க. முதல் தாளில் 25 கேள்விகளுக்கு தவறாக விடை அளிக்கணும். அதுக்கப்புறம் 2வதுன்னு போட்டு நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் தரப்படும் மதிப்பெண் எவ்வளோ, ஒரு மதிப்பெண் குறைப்பாங்க தானே, அப்போது கழித்தல் 1ன்னு வரும். அதுக்கப்புறம் முதல் தாளில் அளிக்கப்பட்ட தவறான பதில்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 25. அப்போ 25. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு மார்க்குன்னா, நம்ம இது 2 பெருக்கிடணும். அப்போ தேர்ஃபோர் முதல் தாளில் குறைக்கப்படும் மதிப்பெண் பார்த்திங்கன்னா 25 பெருக்கல் கழித்தல் 1. அப்போ பெருக்குனிங்கன்னா 1ஓட பெருக்கினா 1 தான், ஆனால் கழித்தல் 25ன்னு வரும். அதுக்கப்புறம் 2வது தாளில் எவ்வளோ சொல்லுவாங்க, 13. தாள் 2இல் தவறான பதில் தந்த வினாக்கள் எவ்வளோ சொன்னால் 13. அப்போ எவ்வளோ குறைக்கும், அப்போது தேர்ஃபோர் தாள் 2இல் குறைக்கப்படும் மதிப்பெண் பார்த்திங்கன்னா 13 பெருக்கல் கழித்தல் 1. இது கழித்தல் 13ன்னு வரும். அடுத்தது இது ரெண்டுமே மொத்தமாக எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது தேர்ஃபோர் குறைக்கப்படும் மொத்த மதிப்பெண்ணா ரெண்டுமே நம்ம கூட்டிடணும். மொத்த மதிப்பெண் ஃபஸ்ட்டில் எவ்வளோ, கழித்தல் 25 கூட்டல் மறுபடியும் இது எவ்வளோ, கழித்தல் 13. இப்போ இது கூட்டினிங்கன்னா பாருங்கள், கழித்தல் 25 கூட்டல் கழித்தல் 13. அப்போது கழித்தல் 38. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து கழித்தல் 38. அப்போது தேர்ஃபோர் அவளுக்கு 38 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். ஏன் இங்கே கழித்தல் போடலன்னா பாருங்கள், குறைக்கப்படும்னு இங்கே குறைன்னு எழுதிட்டோம்ல, அதனால் புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான், இது 4வதுக்கு ஆன்சர்.